நிறையா கொலைகள் சம்பவம் நடக்குது. நிறையா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குது. ஆனா, இது திமுக ஆட்சியில இருந்தாலும் சரி, டிவிகே ஆட்சியில இருந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குது. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. கொலை சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இதை நாம் ஆட்சியாளர்கள் மேல் மொத்தமாக பழியை போட முடியாது. இதில் தனி மனித ஒழுக்கம் இது சம்மந்தப்பட்டிருக்கு. அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருள் கலாச்சாரம், அப்புறம் மது பழக்கம், இதுவும் ஒரு 50% முக்கிய காரணமாக மாறுது. அப்போது என்னை பொறுத்தவரையிலும் இது போன்ற குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். இப்போது நேற்றுக்கு 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு 2 முறை ஆயுள் தண்டனை. இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. இப்படி ஒரு பயம் மனிதனுக்கிடையே வந்தாலே, ஐயோ இந்த தவறு நாம் செய்தால் நமக்கு நிச்சயமாக ஆயுள் தண்டனை, நாம் பிறகு அந்த ஜெயிலை விட்டு வெளியில் வர முடியாது என்கிற ஒரு பயம் சாமானியனுக்கும் எல்லா மக்களுக்கும் எப்பொழுது வருதோ அப்பொழுது இந்த குற்றங்கள் அடியோடு ஒழிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து.